சசிகலாவை உடனடியாக ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுப்பிரமணிய சுவாமி வலியுறுத்தியிருக்கிறார். ஆளுநரை சந்தித்த பிறகு புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த போது இந்த கருத்தை அவர் கூறினார். என்னோட பொதுவாக ஒரு பொசிஷன் சசிகலாவுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அது கான்ஸ்டியூஷனில் எழுதியிருக்கணும். அது ஆர்டிக்கல் 191 டிஸ்குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கான். ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. மெஜாரிட்டி இருக்குது. இத்தனை இவன் வந்துட்டான் அவன் வந்துட்டான் எல்லாம் சொன்ன பிறகும் இன்றைக்கும் சசிகலாட்ட மெஜாரிட்டி இருக்குது. அதனால நம்ம சட்டம் படி இதை இந்த சட்டத்தோட மரியாதையை கெடுக்கக்கூடாது. சசிகலா பிடிக்கிறதோ இல்லையோ அது நீங்கள் இடைத்தேர்தல் வரப்போகிறது. அந்த இடைத்தேர்தலில் அவளை தோக்கடிச்சு காட்டுங்கோ. அது நாளைக்கு என்னோட கேஸில் டிஸ்ப்ரொபோர்ஷனல் கன்விக்ட் ஆனால் அதுக்கு இப்போ நம்ம எப்படி யோசிக்க முடியும்? நாளைக்கு ஒரு டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் யாராவது செத்து போயிட்டானா அவனை பற்றி இன்றைக்கி அவனுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி இது இன்றைக்கி இருக்கிற பொறுத்தவரையிலையும் சசிகலாவுக்கு ஒரு தடையும் கிடையாது. அதுக்காக கவர்னருக்கு உடனே அவரை கூப்பிட்டு முதலமைச்சரோட பதவிக்காக சபதம் கொடுத்து ஓத்து கொடுத்து ஒரு தீர்மானம் சட்டசபையில் பாஸ் பண்ண வேண்டும். சசிகலாவுக்கு ஆதரவு கொடுத்தவர் அதில் இந்த தீர்மானம் பாஸ் ஆனால் கன்ஃபார்ம் ஆகிடுறான் 100%. Why? No, why? So what? I have in my party one person called Jagdambi Pal. He was Chief Minister of UP for one day. I have in Bihar Satish Prasad Singh, who was Chief Minister for one day. You can't. Tomorrow somebody will have an accident, somebody will have a heart attack. How can you? வெக்கம் சார். இது முதல் அமைச்சராக இருந்து ஒரு மீட்டிங்கில் ஃபோர்ஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறது அவரோட மானம்தான் போகிறது. இத்தனை வீக் ஆத்மியா ஒரு கூட்டத்தில் அவர் முதலமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார். அதெல்லாம் அவரோட ஓன் அவரோட மரியாதையே இதில் குறைஞ்சி போயிடுது. அது எல்லாரும் போய் பார்க்குறாளே, இப்போ கூட்டின்னு வந்திருக்காளே. அது எல்லோரும் பண்ணுறா. என்ன புதுசாக நீங்கள் விலிகள் நம்ம பண்ணியிருக்கோம், பிஜேபி பண்ணியிருக்கோம், எல்லோரும் பண்ணியிருக்கோம்.